டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் அ, எபெக்ஸ். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட இயக்குனர் ஏற்கனவே எவரெஸ்ட்னு ஒரு படம் எடுத்திருந்தார். இமயமலை உச்சியில் எவரெஸ்ட் சிகரம் இருக்கு, அந்த மலை உச்சியில் ஏறுறது தான் லட்சியம்னு மலை ஏறுவாங்க. அவங்களுக்குள்ள கைடு வழிகாட்டி அவங்க உதவியாளர்களுக்குள்ளே நடக்கிற கதையாக தான் இருக்கும். அதே மாதிரி கதை தான் இந்த அப்பெக்ஸ் படமும். இது ஒரு சர்வைவல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். அப்பெக்ஸ்னா மலை முகடு, மலை உச்சின்னு அர்த்தம். மலை உச்சிக்கு போகிறது ஒரு த்ரில்லர் அனுபவமாக இருக்கும். அது ஒரு போதை மாதிரி சில பேருக்கு. காடு, மலை, பாலைவனம், கடல்னு அங்கெல்லாம் ஒண்டியாக போய் சர்வைவல் பண்ணுறது ஒரு அலாதியான ஆனந்தம், பேரின்பம் தான். அந்த மாதிரி சில பயணங்கள் கடைசி பயணமாக கூட இருக்கும். எங்கேயாவது அனாதையாக செத்து கிடப்பாங்க. அமேசான் காட்டுக்குள்ளே சர்வைவல் பண்ணுறேன், தங்கம் எடுக்க போகிறேன்னு போனவங்க எண்ணிக்கை எவ்வளோன்னு கணக்கு போட்டு சொல்லவே முடியாது. கோடிக்கணக்கான பேர் போயிருக்கான். திரும்பி வந்த எவ்வளோன்னா சில லட்சம் பேர் தான். பாக்கி பேர் என்ன ஆனானே தெரியல. சினிமா ரசிகர்களான நமக்கும் ஒரு புது மாதிரி கதை, ஒரு த்ரில்லர் மூவியாக இருக்கணும். சீட் நுனியில் அமர்ந்து அடுத்த சீன் என்ன அப்படின்னு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆர்வத்தை தூண்டுகிற படம் தான் நம்ம ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிகப்பெரிய வெற்றியும் அடைய அந்த படம். இப்போ நம்ம பார்க்க போகிற படமும் அப்பெக்ஸ் படமும் அந்த மாதிரி ஒரு ரகம்தான். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, கதாநாயகி பேர் சாசா, அவங்க ஹஸ்பண்டு டாமி. ரெண்டு பேருமே இந்த மலை உச்சிக்கு போகிறது, சர்வைவல் பண்ணுறது இது ரொம்ப பிடிக்கும். சாசா டாமி அவங்க ஒரு கபிலே படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பனிமலை ஏறணும்னு சொல்லி ஒரு முயற்சியில் இருக்காங்க. முக்கால்வாசி தூரம் அந்த பனிமலையை ஏறிட்டாங்க. ஒரு டென்ட் அடித்து தங்கியிருக்காங்க. டாமி இதுக்கு மேலே ஏற வேணாம், வெதர் சரியில்லைன்னு சொல்கிறாரு. சாசா கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, மேலே ஏறியே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்க, சரிவா ஏறுவோம்னு மலை உச்சிக்கு ஏறும்போது சாசா தடுமாறி விழுந்துடுறாங்க. சேஃப்டி ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டுன்னு எல்லா பாதுகாப்பு எக்யூப்மெண்ட் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சாசா தடுமாறி விழ, வேறு வழி இல்லை, வெதர் வேறு சரியில்லை. கொஞ்ச நேரத்தில் பனி மழை வேற வரப்போகுது, வர்ற மாதிரி இருக்கே, வா கீழே போயிட்டு நாளைக்கு ட்ரை பண்ணலான்னு கீழே இறங்கும்போது பனி கட்டியாக பெரிய பெரிய பனிப்பாறைகள் உருண்டு வருது. டாமியோட தலையிலே பெரிய பனிப்பாறை மோத ரெண்டு பேருமே கால் சிலிப்பாகி அந்த பெல்ட்டு எல்லாம் அறுந்துக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழும்போது சாசா எப்படியோ அந்த சேஃப்டி உபகரணங்கள் உதவியோட உயிர் பிழைச்சிக்கிறாங்க. பார்ட்னரான டாமி இறந்து போயிடுறான். அது சாசாவுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு. மன உளைச்சலும், ரொம்ப மனவேதனைப்படுறாங்க, மன உளைச்சலோடு இருக்காங்க. நாம் தான் கணவனை கொன்னுட்டோம், நம்ம பிடிவாதம் தான் காரணம், அன்னைக்கு ஏறி இருக்கக்கூடாது, வெதர் சரியில்லை வேண்டாம்னு டாமி சொல்லி நம்ம கேட்கல, அதோட விளைவு இப்போ நம்ம ஒண்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். டாமியோட நினைவுகளோட அப்படியே அவங்க ஒரு 5 மாதம் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க சாசாவுக்கு தான் சும்மா இருக்க பிடிக்காது, ஏதாவது பெருசாக சாதிக்கணும்னு ஆஸ்திரேலியா போகிறாங்க. அதுதான் அந்த டாமியோட ஊர். அவன் நினைவுகளோடு அங்கே போகலான்னு அங்கே ஆஸ்திரேலியா போகிறாங்க. அங்கே ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு 20% நிலப்பரப்பில் தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. 80% காடு, அடர்ந்த காடு, பாலைவனம்னு ஆளாரவமே இருக்காது. மனிதனோட காலடி படாத இடம்லாம் அங்கே இருக்குது. அங்கே ஒரு நேஷ்னல் பார்க்கு, அங்கே போகிறாங்க. இவ்வளோ தூரம் ஆகிட்டு பார்ட்னர் மரணம் வர நடந்திருக்கு. சாசா சும்மா இருக்காங்களான்னா இல்லை, இந்த அட்வென்ச்சர்ஸான லைஃப்பை தான் நான் லீடு பண்ணுவேன்னு ஆஸ்திரேலியாவுக்குள்ள ஒரு கயாக்கிங் பண்ணலாம்னு அங்கே ஒரு நேஷ்னல் பார்க்குக்கு வராங்க.
அங்கே உள்ள ரேஞ்சரை சந்தித்து அனுமதியெல்லாம் வாங்குறாங்க. அவர் வழக்கம் போல் இது ஆபத்தான இடம், தனியெல்லாம் போகாதீங்கன்னு சொல்ல, இவங்களுக்கு தான் வந்து அட்வென்ச்சர்ஸான லைஃப் தானே விரும்புகிறவங்க. கேட்பாங்களா? நான் போயே தீர்வேன்னு உறுதியாக சொல்ல, அப்படின்னா எழுதி கொடுத்துட்டு போமா, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, கேரண்டி கிடையாதுங்கிறாரு. இவங்களும் எழுதி கொடுத்துட்டு வராங்க. பயணத்துக்கு சில ஃபுட்டெல்லாம் வாங்குறாங்க. அங்கே வந்தால் சில ஹண்டர்ஸ்லாம் வந்து இவங்கக்கிட்ட வம்பிழுக்காராங்கன்னுவோம். அங்கே ஒருத்தன் வரான், பென்னுன்னு பேர். அவன் வந்ததுமே இவனுங்க இந்த ஹண்டர்ஸ் எல்லாம் அப்படியே ஒதுங்கிடுறானுவான். இவங்களுக்கு சாசாவுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுறான். அவனை பார்த்த உடனே இவனுவெல்லாம் தெரிச்சு ஓடிடுறானுவான். அந்த கைடு ஹண்டர்ஸ் எல்லாம் ஒதுங்கிறானுவோம். அந்த பெண்ணுக்கிட்ட வந்து சாசா வந்து வழி கேட்குறாங்க, அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு. அவன் வந்து கஷ்டமான வழி ஒன்று இருக்குது, ஈஸியான வழி ஒன்று இருக்குது, நீங்கள் எதில் போகிறீங்கன்னு கேட்க, இவங்க சாசா வந்து பெஸ்ட்டான வழியை சொல்லுன்னு சொல்ல, அவன் வந்து ஒரு வழியை சொல்கிறான், அந்த வழியாக போங்க அப்படின்னு. அந்த வழியில் சாசாவும் போகிறாங்க. அது ஒரு ஆபத்தான பயணமாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே காரில் போக முடியாது, போட்டில் போகிறாங்க. அங்கே அந்த பெண்ணு இவங்களுக்காக காத்துட்ருக்கான். அவன் ஒரு சைக்கோ மனநோயாளி. அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து இந்த சாசா தப்பிச்சாங்களா, உயிரோடு திரும்பி வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தோட இயக்குனர் பால்டசார் கோர்மக்கூர் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2015 எவரெஸ்ட்னு ஒரு படம் எடுத்திருந்தார். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எவரெஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு கதை தான் இந்த படமும். பரபரப்பின் உச்சியில் திக் திக் நிமிடங்களோட ஒரு படத்தை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அது மாதிரி திக் திக் நிமிடங்கள், ஒரு டக் டக்னு நம்ம ஹார்ட்பீட்டை எகிற வைக்கக்கூடிய காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்கு. ஒரு சில காட்சிகள்லாம் அற்புதமாகவே எடுத்திருக்காங்க. ஒரு நீர்வீழ்ச்சியில் மலை உச்சியில் இருந்து கதாநாயகி தடுமாறி தண்ணிக்குள்ளே விழுற மாதிரியான சீன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. மேக்கிங்கு, சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எஸ், எஸ்எஃப்எக்ஸ், எடிட்டிங்னு எல்லாமே பிரமாதமாக இருக்குது. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான சவுண்டான படம். இந்த படத்தில் நம்மளை கவர்றது வந்து லொக்கேஷன் தான். அடர்ந்த காடு, நீர்வீழ்ச்சி, மலை உச்சி, மலை முகடுன்னு பிரமாதமான லொக்கேஷன்லாம் தேர்வு பண்ணி படமாக்கியிருக்காங்க. ஒரு சாலிடான ரைட்டிங் கிடையாது, வீக்கான ரைட்டிங்கு. திரும்ப திரும்ப கதாநாயகி அந்த சைக்கிள் கிட்ட போய் மாட்டிக்கிறது நமக்கு எரிச்சல் ஆகுது. தப்பிக்க வழி இருந்து அவங்ககிட்ட போய் சிக்கிக்கிறது, அவன் கூடவே சேர்ந்து சுற்றுறது ஏன்னு புரியல. நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்மில் தானே பார்க்க போகிறோம், நெட்ஃப்ளிக்ஸில். அதனால் தாராளமாக நம்ம பார்க்கலாம் அந்த படத்தை. அடல்ட் கண்டென்ட்டுன்னு பார்த்தோம்னா செக்ஸுவல் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. சர்டிஃபிகேட் படம் தான். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொழுதுபோகலைன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.